இவர் ஏதோ டெலியூஷனில் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை பார்த்துட்டு என் மெமரிஸ் தான் முக்கியம்ன்ட்டு. ஆனால் சாப்பிட்றதுக்கு காசு வேணும், அதனால் போய் வேலையை பாருங்க ப்ரோ. கெட் அ ஜாப். எனக்கு ஒரே ஒரு ஆசை சார், மவுண்ட் எவரெஸ்ட் தனியா போகணும். யாரு சாமி இவன்? அவங்களை கூட்டிட்டு போனா நடக்க முடியாது அவங்களால. ஆசை தான். அது வந்து சரி, விட மாட்டேங்கிறாங்க ஓகே. சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. ஓகே, இதுக்கு மேல ஹைக்கிங்லாம் போயிருக்கீங்களா? ஆமா, ஹைக்கிங்லாம் போயிருக்கேன் சார். ஏற்காடு போயிருக்கேன், ஊட்டிலாம் போயிருக்கேன். அந்த மாதிரி ஹைக்கிங் ஊட்டியா? போயிருக்கேன் மவுண்ட் எவரெஸ்ட் எங்க இருக்கு? ஹைக்கிங். சார். நம்ம அங்க போனாதான் சார் நம்ம அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆயிக்கலாம்ல சார். நம்ம அப்படிலாம் போக முடியாது சார். எனக்கு ஆசை சார், நான் தனியா என்னால முடியும் சார். அது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பாக்குறேன். அதுக்கெல்லாம் 10-15 நாள் ரிகரஸ் ட்ரைனிங் எடுத்து சார் அங்கே ட்ரைனிங் எடுத்துப்பேன் சார். நான் 1 இயர் ட்ரைனிங் அதுதான் விட மாட்டேங்கிறாங்க சார். 1 இயர் ட்ரைனிங் எடுத்து மவுண்ட் எவரெஸ்ட் போறீங்களா? ஆமா சார். இவங்களுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் மழை எதுவுமே பார்க்க மாட்டோங்க சார். வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? இல்லைங்க சார், ஆக்சுவலி ஜுவல் இருக்கும், ஜுவல் வச்சு நாங்க பாத்துக்குவோங்க சார். டிராவல் டைம்ல யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா இவங்க என்னதான் நீங்க வந்து ஜொல்ல வச்சிருக்க சொத்து இருக்கனால உட்கார்ந்தே சாப்பிட்டா எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் ஏழை ஆயிடுவாமா? அதுதாங்க சார் இவங்க சிம்பிளா சொல்றாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் போறதுக்கு 47 lakhs கேக்குறாங்க. எப்படிங்க சார் அந்த ஒரு 1 month போறதுக்காக 47 lakhs? சார் அது என் அச்சீவ்மென்ட் சார். அது சார் எனக்கு 50 லட்சம் ரூபாய் இங்க சார். பட் என் மெமரிஸ் இங்க சார். நான் சாவும் போது அது அச்சீவ் பண்ணிருப்பேன் சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதெல்லாம் சொல்லும்போது மாதிரி கை தட்டுவாங்க சார். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இப்ப 50 லட்சம் ரூபாய் எப்படி திரட்டுவீங்க சார்? அது உங்க ஜெல் இருக்கு சார்.